ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம ஒரு ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராஜெக்ட்ஸ்னா ஐஆர் சென்சார் வச்சு தான் நம்ம கையை கிட்ட கொண்டு போனோம்னா லைட் எல்இடிஸ் எரியிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். இதை வச்சு நம்ம நிறையா விதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சு அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ நண்பா, ஒரு ஆர்டினோ யூனோ எடுத்துக்கோங்க. நான் சிம்பிள் ப்ராஜெக்ட் செய்கிறதுனால நான் ஆர்டினோ யூனோ எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒரு ஐஆர் சென்சார் எடுத்துக்கோங்க. ஐஆர் சென்சார் எடுத்துக்கோங்க. அதில் விசிசி அவுட் கிரவுண்ட் இருக்கும். அண்டு ஒரு 5 வோல்ட் பேட்ரி கனெக்டர் எடுத்துக்கோங்க. ஹெச்பிளே பேட்டரி கனெக்டர் எடுத்துக்கோங்க. அதை நான் வந்து டிசி ஜாக்கில் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்டு ஹெச்பிளே பேட்ரி ஒன்று எடுத்துக்கோங்க. அண்டு இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஆர் சென்சாரில் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஐஆர் சென்சரோட அவுட் பின்னை வந்து நீங்கள் டிஜிட்டல் பின்னில் 3ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளோட விசிசியை ஐஆர் சென்சரில் உள்ள விசிசியை 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு கிரவுண்டை அனலாக் பின்னில் உள்ள கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு எல்இடி தேவை. எல்இடியில் லாங்கர் பின் வந்து பாசிட்டிவ், ஸ்மால் பின் வந்து நெகட்டிவ். அதில் நீங்கள் லாங் பின்னை வந்து நீங்கள் அனலாக் டிஜிட்டல் பின்னில் 13ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஷார்ட் பின் நெகட்டிவ் வந்து நீங்கள் டிஜிட்டல் பின்னில் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கோடு எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். கோடு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பா, இப்போ நீங்கள் நம்மளோட அந்த டிசி ஜாக்கை இப்போ அந்த போர்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டினோவில் உள்ள போர்ட்டில். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு. இல்லை லாஸ்ட் நான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே லைட் எரியுது. இதை வச்சு நம்ம ஸ்ட்ரீட் லைட் செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு போடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னேன்னா அது என்னென்னு சொல்கிறோம். இதில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது ஏண்டான்னு கேட்டிருப்பீங்க. அது என்னென்னா, நீங்கள் அந்த ஐஆர் சென்சரோட சென்சிட்டிவை நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதே நீங்கள் அல்ட்ராசோனிக் சென்சார்னால் நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அதில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இப்படியே குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கூட்டியிருக்கேன். இப்போ செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்படின்னு. ஸோ இப்போ நான் சென்சிட்டிவிட்டியை ஃபுல்லாக குறைச்சிட்டேன். ஸோ பாருங்கள், அதனால எனக்கு கரெக்டாக வரல. இதே நான் கூட்டுறேன். பாருங்கள், லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவ் நம்ம கூட்டியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி எரியுது. இது நம்ம லைட்டாக கம்மி பண்ணிட்டோம்னா கை கிட்ட கொண்டு போனால் மட்டும் எரியும், லைட்டு ஆன் ஆகும். இதை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ரிவ்யூஸ் தமிழா அண்ட் ஃபேஸ்புக் ஐடி ரிவ்யூஸ் தமிழா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் போய் லைக் போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற